ஹலோ, வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் நான் உங்கள் மெடோனா. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பிரபல்யங்களை பற்றி நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோவும் ஒரு பிரபல்யம். இவ ஆரண்டா ஒரு பாலிவுட் நடிகை மாதுரி டிக்ஷித். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வளமையா இவ நீங்க பாத்தீங்கன்னா சாஜன் படத்துல அதான் கூட பிரபல்யம் அடைந்தவா. அவன் வாழ்க்கை வரலாறு எப்படி அமைய போகுது என்றதை பற்றி தான் இந்தியன் வீடியோல பார்க்க போறோம். மாதுரி டிக்ஷித் வளமையா நீங்க நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பின்னுக்கே பார்க்க தெரியும். உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் பேச போறேன்ன்றதை. இந்த மாதிரி இவாண்ட பிறப்பு எப்படின்னா 1967 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி இவ பிறந்தவா. இவ எங்கே என்றால் இவ ஒரு மும்பையை சேர்ந்தவா. இவ இந்தி படத்துல இவ கூடுதலான சரியான ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அதே மாதிரி மராத்தி சித்வபன் என்ற ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவா தான் இந்த மாதுரி டிக்ஷித். அதாவது இப்ப தகப்பண்ட பேர் சங்கர், தாயின பேர் ஸ்னேகலதா. இதுதான் அவன் தாயின்டே தகப்பண்டே பேராக அமைந்திருக்குது. இவ ஹிந்தியில தான் கூட ஃபேமஸா இருக்கிறா. இவாக்கு இவன் சகோதரர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால் ரூபா இருக்கிறது, பாரதி இருக்குது, அதே மாதிரி அஜித். இவ்வளவு பேரும் அந்த மாதுரி டிக்ஷித்தின் சகோதரர்கள். ஆனால் அவர்கள் பிரபல்யம் அடையவில்லை. ஆனால் இவ மாத்திரம் கொஞ்சம் கூடுதலாக பிரபல்யம் அடைந்தவா. இவாண்ட என்னென்றால் இவருக்கு சின்ன வயதுல இருக்கேயே இவாக்கு அந்த டான்ஸ் ஆடுறா கூட பிடிக்கும். டான்ஸ்னா அவ்வளவு கிரேசியா தான் இவ அந்த டான்ஸையே கற்றுக்கொண்டு வந்தவா தான் இந்த மாதுரி டிக்ஷித். எவ்வளவு இந்த நடன கிரேசி என்று பார்த்தா தன் 3 வயதிலேயே அவள் 3 வயதா இருக்கேயே அவாக்கு அந்த நடனம் டான்ஸ் ஆடுறதுன்னா ஓவரா பிடிக்கும். சின்ன வயதிலேயே 8 வருஷம் கதக்கல் என்ற ஒரு பயிற்சியையும் அவ எடுத்து விட்டா. அப்படி ஒரு கிரேசியா தான் இருந்தவா. இப்படி வாழ்ந்தவாக்கு இவ அந்த வாழ்க்கை வரலாறு. இவாவுக்கு ஒரு ஆசை இருக்கு, நுண்ணுயிர் நான் கொஞ்சம் பெருசாக வேணும் என்று சொல்லி கல்லூரிக்கு சென்று பாடம் படிக்கிறா. ஆனா இவன் மனதில் ஒரு சின்ன வயதுல பொதுவாக ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்னதான் ஒரு கலைத்துறை இருந்தாலும் நான் படிச்சு பெரிய ஆளாக வேணும் என்று ஒரு நுண்ணியலுக்கு வாரா. அது படிக்க போறா. நுண்ணுயிருக்கு படிக்க துவங்கி ஒரு 6 மாத காலத்திலேயே படிப்பை நிறுத்திவிட்டு திரைப்பட வாய்ப்பு கிடைக்குது. படாரண்டு திரைப்படத்துக்கு ஜம்ப் பண்ணி விட்டா. பாருங்கள், இவ்வளவு அந்த 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 கலையில ஊக்கமான ஒரு ஆளாண்டு. இந்த கதக் நடர் 8 வருடம் இவ படித்து கொண்டு இருக்கேக்கல அதுல அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்து விட்டது. அந்த ஸ்காலர்ஷிப் பேப்பர்ல பிரசுரமாகி விட்டது. அது அவவே தன் ஒரு இன்டர்வியூல சொன்னதான் நேயர்களே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கதக் நகரத்துல தனக்கு 9 வயதா இருக்கேக்கியே ஸ்காலர்ஷிப்ல கதக்ல என்று விட்டேன். அது தன் பேப்பர்ல விட்டது என்று சொல்லி அவன் ஆர்வமும் ஆசையும் கொள்ளை பிரியாத மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தனக்கு ஒரு அவவே சொல்லி அவாவுக்கே எக்ஸாக்டா, அதாவது அவ ஒரு இன்டர்வியூல கூறின விஷயம், எனக்கு ஒரு 7-8 வயதா இருக்கேக்குள்ள ஒரு 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 பத்திரிகை எழுத்தாளர் இந்த சிறுமி என்னை திருடி விட்டாள் என்று எழுதினது தன் மன நிறையவே தொட்டு இருக்கிறது என்று அவவே தன் ஒரு இன்டர்வியூல சொன்ன வேர்ட்ஸ். பாருங்க, அவ ஒரு ஹிந்தி நடிகை. நான் இப்ப நிறைய விஷயங்கள் ஹிந்தியில இருக்கு, அதை மாத்தி தமிழ்ல உங்களுக்கு நான் சொன்னாதான் அது தெரியும். ஏனென்றால் அதையே அவ பெரிய ஒரு விஷயமா, ஏன்னா சின்ன வயதுல 3 வயதுல ஒரு நடனமாக்கு போனவா பேப்பர்ல தன் பேர் வந்தோன்னா அவ்வளவு ஒரு ஆசையாக அதை தன் இன்டர்வியூலே அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். இவர் எப்ப இந்த சினிமா துறைக்கு என்டர் ஆகிறாண்டா 1984 ஆண்டு இவர் சினிமாவில் நடிக்க துவங்குறார். இப்ப ஆரம்பமே சினிமாவில் ஃபெயிலியரா இருக்கிறது.
பாருங்க. அதான் இந்த நடிகர்களுக்கு வந்து ஏற்றம் ரக்கம் என்று சொல்லி இருக்கு. இப்ப 1984 அபோத் என்ற ஒரு படம், அது வந்து கொஞ்சம் பைனான்சியல் ரீதியாக அது ஃபெயிலியர் ஆயினபடியா அந்த படமும் நின்று விட்டது. அதுக்கு பிறகு 85 ஒரு படத்தை நடிக்கிறார், அதுவும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. 86 சுவாதி என்ற படம் நடிக்கிறார். முதல் 3 படங்களும் அவருக்கு தோல்வியாக அமைந்தது. அதோட நிக்கல, திரும்ப நடிச்சு கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகும் ஒரு 3 படம் நடிக்கிறார், அதுவும் ஒரு அளவில் சுமாராத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தனது முயற்சியை விடாமல் திரும்ப நடிச்சு கொண்டு சாதித்தவாதான் இந்த மாதுரி டிஸ்கித். 1988 தெசாப் என்ற ஒரு படம் அவ நடிக்கிறார். அந்த படம் பெரிய அளவிலான வெற்றியை அவருக்கு ஈட்டி தருகிறது. அதோட மாத்திரமில்லை, ஒரு விருதையும் கொடுக்கிறது, பிலிம்பேர் விருது. அதையும் அவ பெற்றுவிட்டா. அவ்வளவு வெற்றி. அது 1988 திசாப் என்ற ஒரு படம். பாருங்கள், முயற்சி உடையார் இயல்ச்சி அடையார் என்று சொல்லுவது இங்கதான் சரியாக இருக்கிறது. இப்படி வாழ்ந்து சாதனை படைத்தவா. அதுக்கு பிறகு 1999 ஒரு டாக்டரை தான் அவன் மேரி பண்றா. அவர்கிட்ட பேர் வந்து ஸ்ரீராம் மாதவ். அவரை மேரி பண்ணி அமெரிக்காவுக்கு சென்று விட்டா. வளமையாக அவளை ஹீரோயின் செய்கிறது. கொஞ்ச காலம் அவர்கள் ஃபேமஸ் ஆயிருப்பார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி தங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டு போறது. அதே மாதிரி அவருக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறது, டிரான் ஆரின் என்று சொல்லி 2 பிள்ளைகள் இருக்கிறது. பாருங்கள் மாதிரி டிஸ்கித்தின் சாதனை. 3 வயதுல நடனம் இதுல ஆரம்பித்து முதல் திரைப்படங்கள் 3ம் ஃபெயிலியர். அடுத்த 3 திரைப்படமும் ஓரளவு சுமாராத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் அமோக வெற்றி அடைந்தவா இந்த மாதிரி தீட்சித். பாருங்கள் நேயர்களே, நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி போட்டுக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் சொல்லி இருக்கும். அதை நீங்க அமர்த்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அதை அமர்த்தினா தான் நான் போடுற வீடியோ நீங்க வளமையா யூடியூப் சேனல் இப்படி பார்த்துட்டு போவீங்க. குயிக்கா பாக்குறது. ஓகே, நீங்க பார்த்தாலும் அதுல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் புது வீடியோ போடக்க உங்களுக்கு உங்களோட சேனல்ல இதுல உங்களோட போன்லயோ இல்லாட்டி உங்களோட லேப்டாப்லயோ எங்கே இருந்தாலும் அது காட்டும். ஓகே, இது ஒரு புது வீடியோ என்றதை உங்களுக்கு காட்டும். அப்பதான் எனக்கும் ஹாப்பியா இருக்கும், உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க என்று சொல்லி நானும் ஹாப்பி ஆயிடுவேன், நீங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வீடியோ பிடிச்சிட்டு இருக்கா? ஓகே, எனக்கு இதை பற்றி தெரியல. நான் போடுற முழுக்க வந்து ஒரு பயோகிராபி சேனல் தான் நான் போடுறது. அதாவது வந்து தேர்ந்து தெளித்து ஒரு பயோகிராபி என்றது அவையின் ஏர்லி லைஃப், அப்படிப்பட்ட வீடியோ தான் நான் போடுறது. அப்ப நீங்க பாக்கல ஓகே, எனக்கு ஓகே இதை எப்படி தேடி இருந்தா தானே காணலையேன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது. அப்படி அனுப்பினா தான் எனக்கு நல்லா, உங்களுக்கு நல்லா, நீங்களும் சந்தோஷம், நானும் சந்தோஷம். நன்றி, வணக்கம்.